இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திரு ஸ்டாலின் நேற்றை பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி விவசாயில விஷவாயுன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த பட்டம் உங்களுக்கு தான் பொருத்தம். என்னவென்றால், டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் நீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்கும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. ஆனால் நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டம் டெல்டா மாவட்டத்தில் வந்தால் அங்கே முப்போகம் விளைகின்ற நிலம் பாதிக்கப்பட்டு டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் என்று எண்ணி அந்த டெல்டா மாவட்ட விவசாயிய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. விஷவாயுவை கொண்டு வந்தது ஸ்டாலின், விஷவாயுவை தடுத்து நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அந்த பட்டம் உங்களுக்கு பொருத்தம். அதே போல இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இப்பொழுது அரிசி 1 கிலோ 15 ரூபா உயர்ந்து விட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா விலை உயர்ந்து விட்டது. அது வட சென்னையில் உள்ள மக்கள், இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டு வாழ் மக்கள், அவர்கள் இந்த விலை உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சக்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மளிகை சாமான்கள் அத்தனை பொருளும் 40% உயர்ந்து போச்சு. அதை எதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லையே. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க?